என் அன்புள்ள பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வெளிப்படுத்தல் 1:18 வேதம் சொல்கிறது போல், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவதற்காக கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் அன்புள்ள பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவருக்கு மரிப்பதோ பிறப்பதோ எதுவும் கிடையாது. காரணம், அவர் அனாதி தேவன். அவர் சதா காலங்களுக்கும் உயிருள்ள ஆண்டவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1:8 வாசித்து பாருங்கள். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் அல்பா ஓமிகும் ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறார் என்று. வெளிப்படுத்தல் 22:13 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பா ஓமிகும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று. வெளிப்படுத்தல் 1:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளுக்காக மரித்தார் என்றால், அவராலே நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று. காரணம், ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் உண்டானதனால் எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் மனுஷர்களுக்காக பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டு மனுஷர்களுக்காக மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தை போக்கும் பலியாக தன்னையே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் தான் ஜீவன், அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் எல்லாமுமானவராய் இருக்கிறார். ஆகையால் அவரையே தன்னையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து எல்லாருடைய பாவங்களுக்காக மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம் பிரியமானவர்களே. வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 3:15 சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிசாசை ஜெயித்து, சங்கீதம் 9:13 சொல்வது போல் மரண வாசல்களில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டிருக்கிறார். சாத்தானுடைய தலை என்றால் சாத்தானுடைய அதிகாரத்தையும் சாத்தானுடைய ஆளுகை முழுவதையும் ஆண்டவர் பிடுங்கி எடுத்திருக்கிறார். அவன்தானே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் ஆண்டவர் அவனை ஜெயித்து அவனுடைய அதிகாரத்தையும் ஆளுகை முழுவதையும் பறித்து நமக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்தார் பிரியமானவர்களே. அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவன் தான் ஆண்டவர். அந்த ஜீவன் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, யாருக்குள்ளெல்லாம் அந்த ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். யாருக்குள்ள அந்த ஜீவன் இல்லையோ அவர்கள் எல்லாரும் அவருடையவர் அல்ல. யாருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியும். யாருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதோ, ஆண்டவர் மத்திய ஆகத்தில் நம்ம அழைக்க வரும்பொழுது அந்த ஜீவன் தான் நம்மளை மறுரூபமாக்கும். அவருடைய சாயலாக நம்மை மகிமை அடை செய்து அந்த ஜீவன் தான் நம்மை அவை எதிர்கொண்டு அழைத்து செல்ல நம்மை கொண்டு போகும் பிரியமானவர்களே. ஆகையால் அவருடைய ஜீவன் இல்லாதவன் ஒருவனும் நித்திய ஜீவனை கட்டாயம் சுதந்திரிக்க முடியாது. ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமை நிறைந்தவர்களாய், தேவ சாயல் உள்ளவர்களாய், தேவனோடும் தேவ தூதர்களோடும் நித்திய ஜீவனுக்குள் மனமகிழ்ச்சியாய் மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்து விட்டான்? ஏவாளையும் ஆதாமியும் வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை நித்திய ஜீவனிலிருந்து தள்ளிவிட்டு மறுபடியும் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு என்ன செய்து விட்டான்? அவர்களுடைய ஜீவனையே அவன் பறித்து அவர்களை மரிக்க செய்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2:7 வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான் என்று. அப்படி என்றால் ஊதப்பட்டது ஆதாமுக்குள் ஆண்டவருடைய ஜீவன். ஆண்டவருடைய ஜீவன் ஆதாமுக்குள் ஊதப்பட்ட பின் அவன் ஜீவாத்துமானான் என்று. அந்த ஜீவனை, அந்த ஆண்டவருடைய ஜீவனை தான் சாத்தான் பிடுங்கி
ஆதாமை ஏவாளையும் மரிக்க செய்து விட்டான். ஆகையால் தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக இழந்து போன அவருடைய ஜீவனை மறுபடியும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு மறுபடியும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நமக்காக வந்து தன் ஜீவனை கொடுத்து படாத பாடுபட்டு நமக்காக மரித்து ஜெயித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் பட்ட பாடுகளை சொல்லி முடியாது, எண்ணவே முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. மகா கொடிய வேதனை உள்ள பாடாய் இருந்தது. பிரியமானவர்களே, சாத்தான் தான் ஆண்டவர் அப்படி போட்டு நொறுக்கி போட்டான். ஆனாலும் நம்மளுடைய ஆண்டவர் மகா சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால், அவர் சதா காலங்களுக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறபடினால் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவன் அதிகாரத்தையும் ஆளுகை முழுவதையும் பிடுங்கி எடுத்து ஜெயித்து, யோவான் 16:3 சொல்வது போல் அவர் உலகத்தை ஜெயித்ததனாலே இறுதியிலே சாத்தான் நித்திய மரணத்துக்குள் போவான் என்று. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சனிட்டு விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவரை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்து பிதாவினுடைய பரலோக வாசலின் கதவை திறந்து நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஜீவன் மட்டும்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த நித்திய ஜீவனுக்குள் மரணம் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, பாடில்லை, வேதனை இல்லை, நோய் இல்லை, எந்த ஒரு நொறுக்குப்படுதலும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மளுடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் அவருடைய அன்பு கரங்களால் துடைத்து தாயை போல நம்மை தேற்றுவார். அவராலே நாம் தேற்றப்படுவோம். இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுவது போல் ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தார், நமக்காக நம்முடைய நோய்களை சுமந்தார், துன்பங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக, இது எல்லாவற்றையும் சுதந்திரத்து காட்டிலும் நமக்கு அவசியமானது நம்முடைய மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காகவே சிலுவையிலே மரித்து ஜெயித்திருக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரித்து இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்காவிட்டால் நமக்கு என்ன லாபம் உண்டு? பிரியமானவர்களே, நாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் இன்று வந்தால் நீங்கள் பெற்ற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரை எதிர்கொண்டு போக அழைத்து செல்லுமா? அல்லது நீங்கள் பெற்ற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் உங்களை ஆண்டவரை சந்திக்க நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லுமா? அல்லது நீங்க வாழ்கிற சுகபோகமான வாழ்க்கை உங்களை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லுமா? இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. பிரியமானவர்களே, உலகத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். நமக்கு அவசியமானது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு முடிவில்லை. ஆண்டவருடைய ஜீவன் நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகையால் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளுக்காக மரித்தார். இந்த நாளிலே நம் மத்தியில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக. ஆகையால் இந்த நாளில் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் மரித்து அவர் எழும்பினதனாலே நம்மையும் அவர் எழுப்பி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் இன்று உயிர் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 6:40 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 10:19 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலமாகிய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புது ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டி பண்ணி வைத்திருக்கிறார் என்று. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது என்று. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் இல்லாமல் ஒருவரும் கட்டாயம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. பிரியமானவர்களே, எபிரேயர் 9:28 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டீர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று. தரிசனமாவார் என்றால் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஜீவனை பெற்று இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரோடு ஒரே ஆவி ஆத்துமா சரீரமாய் இணைந்து வாழ்ந்து பரிசுத்தமான ஒரு ஜீவின் ஜீவித்து
அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களை மறுபடியும் நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் இன்று உயிர் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் இன்று உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையால் அந்த பரிசுத்தத்தை கொடுக்கவே ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை பெற்று நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்பதே இந்த நாளிலே நல்ல செய்தி. பெரியமானவர்களே, எபிரேயர் 10:10 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. எபிரேயர் 9:11-12 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தம்முடைய பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளும் எழுந்து போன ஆண்டவருடைய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல மறுபடியும் நமக்காக மரித்து பிசாசை ஜெயித்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற யாவரும் பரிசுத்தத்தை பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் இன்று உயிர் உள்ளவராய் இருக்கிறார். உன்னதத்திலே அவர் உயிர் உள்ளவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாமும் இந்த நாளிலே பரிசுத்தமடைந்து அவரோடு கூட நித்திய காலமா உன்னதத்திலே அவரோடு கூட வாழ வேண்டும் என்று இன்று ஆண்டவர் வாஞ்சியோடு அவருடைய பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏக்கத்தோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிட நமக்காக உன்னதத்திலே அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாமும் உன்னதத்துக்கு வர வேண்டும் என்று. அதுக்கு நமக்கு அவசியம் பரிசுத்தம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரத்தமும் நாமமும் வார்த்தையும் உயிர் உள்ளது. இம்மூன்றையும் இணைத்து பாருங்க. எப்படி பலா வாழை எவ்வளவு ருசி உள்ளதா இருக்கிறதோ அவ்வளவு ருசி உள்ள நித்திய ஜீவனுக்குள் நம்மை அழைத்து செல்லும். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்துல நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? நமக்காக ஆண்டவர் எவ்வளவு அழகிய மாளிகைகளை பரலோகத்துல கட்டி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிரியமானவர்களே, யாரெல்லாம் பரிசுத்தம் அடைந்து இந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிங்காசனம் உண்டு, அவர்களுக்கெல்லாம் ஜீவ கிரீடம் உண்டு, அவர்களுக்கெல்லாம் ஜீவ தண்ணீர் உண்டு, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் உண்டு. இந்த ஆசீர்வாதத்தான ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் அதை நமக்காக ஜெயித்து மறுபடியும் அந்த பரலோக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய ஜீவனை பெற்று பரிசுத்தம் அடைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:11-18 வரைக்கும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, விலை உயர்ந்த இரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் நொழியில் உள்ள வச்சிரை கல்லை போலவும் உள்ள மாளிகைகளை ஆண்டவர் நமக்காக கட்டி வைத்திருக்கிறார். தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னான நகரத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சகல விதமான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதியெல்லாம் தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னான நகரத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாய் இருப்பார் என்று. தேவனுடைய மகிமையே அந்த நகரம் முழுவதையும் பிரகாசிக்க செய்யும். ஆட்டுக்குட்டியானவரே அங்கு விளக்காய் இருப்பார். பிரியமானவர்களே, ஆகையால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யாவரும் இந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தையும் ஆண்டவர் தான் படைத்தார். இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா படைத்திருக்கிறார். இதை காட்டிலும் ஆண்டவருக்காக இந்த உலகத்துல பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்து அவரை எதிர்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பரலோகத்துல இன்னும் எவ்வளவு அழகான மாளிகைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வைத்திருப்பார். பிரியமானவர்களை எண்ணி பாருங்கள். இதை அறிந்தும் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் இருக்க முடியுமா? அதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவரே, யாரெல்லாம் சுதந்திரிக்க கொள்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாளிலே சுதந்திரித்தால் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்டுக்கு போகிறவர்கள் கேட்டுக்கு போகட்டும், அவர்கள் எல்லாரும் மொட்டை அடிக்கப்படுவார்கள் என்று. ஒருத்தர் கூட முடியோடு இருக்க மாட்டார்கள், எல்லாருக்கும் மொட்டையிடப்படும். யார் யார் என்னென்ன பாவம் செய்தார்களோ அதுக்கு கொத்த தண்டனை அவர்களுக்கு இருக்கும். அதை யாராலும் சகிக்க முடியாது. மாலை மயங்கும் வேளையில சாத்தான் எங்கும் சுற்றி திரிவான். ஒவ்வொரு வீடுகளையும் அவன் புகுந்து சுற்றி திரிவான். பிரியமானவர்களே, ஆகையால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களே, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து பரிசுத்தம் அடையுங்கள், விழித்திருந்து ஆயத்தப்படுங்கள் என்று. உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்துல
எந்த மூளை முடுக்கில் குற்றம் இருக்கிறதோ அதை ஏசப்பாவின் இடத்துல கழுவி கொள்ளுங்கள் என்று நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் மத்தியில் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அவராலே அன்றி நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை பிரியமானவர்களே. அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பும் இல்லை. ஆண்டவருடைய ரத்தம் உயிருள்ளது. அவருடைய ரத்தம் நம்மை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மகா வேதனையோடு சொல்லுகிறார், எல்லாரும் வாழ்நாளை வீணாக்கி போட்டார்கள் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் எல்லாரும் தன் ஆத்துமாவை கரைப்படுத்தினார்கள் என்று துயரத்தோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ தேவ ஜனங்களே, உயிர் உள்ளவருடைய சாயலை தரித்து ஆண்டவருக்காக இந்த பூமியில நில்லுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் சிலுவையில சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்த இந்த வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறுகிறது. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:7 வாசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக மரித்ததினாலே நமக்கு கிடைத்த பலன் பரிசுத்தமாக்குதல். அதன் முடிவோ நமக்கு நித்திய ஜீவன் உண்டு பிரியமானவர்களே. அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனாக்கும். அது ஆண்டவருடைய வருகையின் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருகையின் வழி வாசல் எல்லா தேவைகளும் ஆயத்தமாகிவிட்டது. எப்படி சாத்தானுடைய ராஜ்யத்துக்காக சாத்தான் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி விட்டானோ, அதை காட்டிலும் ஆண்டவருடைய வருகைக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாகி விட்டது பிரியமானவர்களே. ஆகையால் இதுவரைக்கும் நிர்விசாரமா இருந்த நாட்கள் போதும், ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் போதும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த நாட்கள் போதும், அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் என்ற பெற்ற நாட்கள்லாம் போதும். அதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இப்பொழுது கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எண்ணத்தக்க அளவுக்கு இருக்கிறது, இன்றோ நாளையோ என்று. ஆகையால் நமக்கு அவசியமானது அவருடைய ஜீவன். அதாவது ஆண்டவரோடு இந்த கடைசி நாளத்துல நாம் ஒரே ஆவி ஆத்துமா சரீரமா ஆண்டவரோடு இணைந்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்து நமக்காக ஆண்டவர் படாத பாடுபட்டு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய மீட்பாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆயத்தப்படும் நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் அதை இழந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாற்கு 1:15 சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று. ஆகையால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆயத்தப்படுங்கள் பிரியமானவர்களே. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் வைத்தியத்திற்காக ஒரு மலரை தேடி அலைந்தான் என்று. அவன் தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் சொன்னார், அதோ அந்த உயரமான சிகரத்துல, அந்த உயரமான ஒரு மலையில தான் அந்த மலர் இருக்கும், வேற எங்கேயும் அந்த மலர் இருக்காது என்று. உடனே அவன் நினைத்தான், எப்படியாவது அந்த மலரை நான் பறித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த உயரமான சிகரத்து மேல் எத்தனையோ நாட்கள் ஏறி சென்றான். கடைசியாக அங்க சென்ற பின் அங்கேயும் அந்த மலரை அவன் தேடி அலைந்தான். இறுதியாக அந்த மலரை அவன் கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த போது அந்த மலர் உயரமான சிகரத்தில் இருந்தனாலே அங்கிருந்து கீழே பார்க்கும் பொழுது பயங்கரமான ஆழமா இருந்தது. தவறுதலா கீழே விழுந்தாலும் ஒரு எலும்பு கூட கிடைக்காது, அவ்வளவு உயரமான சிகரத்தில் அந்த மலர் இருந்தது. இருந்தாலும் எப்படியாச்சும் அந்த மலரை பறித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தன் கையை நீட்டி அந்த மலரை பறித்தான். பறித்தவுடன் அந்த மலர் அவன் கையை விட்டு தவறுதலாய் கீழே போய் விழுந்து ஒரு முச்செடியின் மேல் விழுந்தது. அந்த மலர் முச்செடியில விழுந்தவுடன் அந்த முள்ளு அந்த மலரை குத்தினவுடன் அந்த மலரிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வெளியாய் அந்த மலர் சிதைந்து போய் கீழே போய் விழுந்தது. அப்பொழுதுதான் இவன் நினைத்தான், ஐயோ, அந்த மலர் அந்த செடியில இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. நான் பறித்ததுனாலே என் கை தவறி கீழே போய் அந்த முள் செடியில விழுந்து அந்த முள்ளாலே குத்தப்பட்டு சிதறப்பட்டு அது வீணா அழிந்து போனதே. எனக்கு கிடைக்காமல் இருந்தாலும் கூட நான் கவலைப்படலை. ஆனா அந்த அழகாயிருந்த அந்த பூ முள்ளுல குத்தப்பட்டு இப்பொழுது அழிந்து போய் விட்டதே என்று சொல்லி கதறி அழுந்தான். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளுக்காக இப்படிதான் கதறி அழுந்து கொண்டிருக்கிறார். இன்று வரையும் அவருடைய பிள்ளைகள்லாம் அவர் கையை விட்டு போய்
முள்ளாகிய சாத்தான் மேல் விழுந்து உலகமாகிய இந்த நொறுக்கப்பட்டு கரைப்பட்டு தீட்டுப்பட்டு கடைசியாக பாதாளத்தில் அடி பாதாளத்தில் போய் விழுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இளைப்பாறுதல் என்றால் என்ன? நித்திய ராஜ்யம். பிரியமானவர்களே, நித்திய காலமாய் ஆண்டவரோடு இன்பமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது. அங்கு அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, நொறுக்குப்படுதல் இல்லை, பாடுகள் இல்லை, கஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் அங்கு ஒரு நித்திய காலமான ஒரு வாழ்க்கை உண்டு. பிரியமானவர்களே, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு இன்பமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். அது ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். ஆகையால் இதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த உலகத்துல உங்களுக்கு வருத்தம் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துல நித்திய காலமா நீங்கள் இளைப்பாறுவீர்கள். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த நாளிலே தயவு செய்து மனம் திருந்தி பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ்கும்படி உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து, உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஆயத்தமாயிருங்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கூட நான் உங்களுக்காக ஜெபம் செய்யட்டும். அன்புள்ள அப்பா பிதாவே, வானத்தையும் பூமியும் அண்டாசரசரங்களை படைத்த ஆண்டவராக இயேசுவா தேவனே, இந்த பூமியில ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவனே, இந்த பூமியில இயேசுவா தேவனாக மனுஷ அவதாரம் எடுத்து வந்து வாசம் செய்தவரே, இனி இந்த பூமி முழுவதுக்கும் சீக்கிரமாய் வரப்போகும் மேசியாவே, இனி இந்த பூமி முழுவதுக்கும் ஒரே ராஜாவாக, ஒரே கர்த்தாவா, ஒரே தேவாதி தேவனாய் இருந்து அரசாட்சி ஆளுகை செய்ய போகிற தேவாதி தேவனே, எங்கள் ராஜாவே, இனி இந்த பூமி முழுவதுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற நியாயாபதியான கர்த்தாவே, நீர் இருந்தவரும் இருப்போரும் வருகிறோமாகிய பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிறப்பா. எதற்காக இந்த உலகத்துல வந்து நீர் பறித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஜீவனை இழந்து போன அந்த ஜீவனை கொடுப்பதற்காக, எதற்காக நீர் உயிர் தெழுந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி, எதற்காக உயிரோடு இருக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வதற்காக. ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தன் இருதயத்தை உமக்கென்று ஒப்பு கொடுத்து, ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் பரிசுத்தப்படுத்தி, அவர்களுடைய இருதயங்களை உம்மாலே பரிசுத்தப்படுத்தி, நீர் அவர்களுக்குள்ள வாசம் செய்து அவர்களை நீர் வரும் வரைக்கும் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க அவர்களை காத்து, நீர் வரும்போது அவர்கள் மகிமை அடை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராகப்பா. இந்த ஜீவனை சுதந்திரித்த, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் உம்முடைய ஜீவன் இந்த நாளிலே அவர்களை உயிர்ப்பித்த நாளே அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான நோயிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்யும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அது உம்முடைய ஜீவன் இந்த நாளிலே விடுதலை செய்யும்படி, உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலை செய்யும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லா விதமான அந்தகார சக்திகளிலும், எல்லா விதமான பிசாசனுடைய கிரீடத்திலும், எல்லா விதமான இந்த உலக சிற்றின்ப உலக பாவங்கள் பிசாசனுடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை முற்றுமுடிய உம்முடைய ரத்தத்தினால், உம்முடைய நாமத்தினால், உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய ஜீவனாலும் நீர் இன்ற நாளில் அவர்களை விடுதலை செய்யும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்திலே அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தத்தை இந்த நாளில பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. ஜீவ பூசில பேர் எழுதப்பட்டிருக்கிற ஒருத்தருடைய பேரு கூட கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. ஒருத்தரும் இந்த பூமியில கைவிடப்படக்கூடாது. ஒருத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எப்படியாவது அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய திறப்ப வாசலிருந்து நான் கெஞ்சி மண்டாடுகிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உம்முடைய ரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய கிருபையினால் நீர் ஆசீர்வத்தை காத்துக்கொள்ளும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இன்று முதல் அவர்களோடு கொண்டு அவருடைய ஆவி ஆத்தும சரீரம் மோடு கூட இணைந்து நீர் வரும் வரைக்கும் இந்த உலகத்துல வாழும்படிக்கு உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உமக்கு எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே.